ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம ஃபுல்ஃபுல்லே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஸ்டாக்ஸ் நம்ம வச்சுக்கிறது இல்லை. இன்றைக்கி ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பற்றி பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம போர்ட்ஃபோலியோவில் 2 ஸ்டாக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நான் எது வாங்குவேன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசி இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் ஒரு சைட் பை அட்வைசர் கிடையாதுங்க. நீங்கள் நல்லா சைட் பை அட்வைஸ் கேட்டு கண்டிப்பாக ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக பெனிஃபிட் பண்ணலாம். இப்போ என்னோடய லிஸ்ட் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸும் டாடா ஸ்டீல் கம்பேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா இவங்க தான் நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய மார்க்கெட் லீடராக இருக்காங்க ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில். ஸோ அதனால் இவங்களை பற்றி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்க போதுன்னா ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீல் தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா மற்ற இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2,28,000 கோடி இவங்க வச்சுருக்காங்க. அதே டாடா ஸ்டீல் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட மார்க்கெட் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. 2,24,000 தான் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இவங்களோட பி ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது மைனஸ் தான் போயிட்டுருக்கு. ஆர்ஓயும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப மைனஸ் தான் இருக்குது. மற்ற புக் வேலையை பார்த்திங்கன்னா 73 இருக்குது உங்களுக்கு. இவங்களோட லாஸ்ட் இயர் ப்ராஃபிட்டும் சரி க்ரோத் சரி கம்பேர் பண்ண பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லோ பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு. இதில் ப்ராஃபிட் கம்பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ லெவலுங்க. 2023 கம்பேர் பண்ண பார்த்திங்க அப்படின்னா வெறும் 8,000 கோடி தான் இவங்க இப்போ ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் ஜிஎஸ்டபிள்யூ எடுத்திங்க அப்படின்னா இவங்களோட இயர் ப்ராஃபிட்டும் சரி நல்ல க்ரோத் கொடுத்துட்ருக்கு உங்களுக்கு. லாஸ்ட் இயராக நீங்கள் நெட்ஒர்க் எடுக்கும்போது பார்த்துட்டு ப்ராஃபிட்டும் தெரியும் உங்களுக்கு. ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்கோம் மற்ற டிஸ்ட்ரிக்ட் கம்பேர் பண்ணும்போது. டாடா ஸ்டீல் கம்பேர் பார்த்திங்கன்னா இவங்களோட க்ரோத் நல்ல க்ரோத்தாக இருக்குங்க. என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இவங்களோட ஹோல்டிங் பார்ப்பேன். ஏன்னா ஹோல்டிங் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இவங்களை வச்சுருக்காங்க டாடா கம்பேர் பண்ணும்போது. என்ன தான் நீங்கள் டாடா கம்பெனி வந்து ஒரே ரெப்யூட்டட் கம்பெனியாக இருந்தால் கூட ஜிஎஸ்டபிள்யூ கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டெப்ட் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக என்னோடய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டபிள்யூவாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸ் வாங்கி பெனிஃபிட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. ஆனால் இன்னும் ஸ்டாக் ப்ரைஸு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜ் மூவ்மெண்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு. போன ஒன் மந்த்தில் 1 இயர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயருக்கு எனக்கு கம்பேர் பண்ண பார்த்திங்கன்னா 24% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு உங்களுக்கு. இதில் ஆனால் டாடா ஸ்டீல் கம்பேர் பண்ண பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லோ லெவலில் தான் கிடச்சிருக்கு உங்களுக்கு. வெறும் 0.6 தான். ஏழு கம்பெனி பார்த்திங்கன்னா 62% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க நமக்கு இதில். ஸோ அதனால் பெஸ்ட் ரிசல்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பெஸ்ட் அட்வைசர் கேட்டு ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ வெரி மச். நீங்கள் மற்ற இண்டஸ்ட்ரி கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா ஜிண்டால் ஸ்டீல்ஸும் பார்த்திங்கன்னா சேம் அதே பொசிஷன் தாங்க உங்களுக்கு. ஆனால் இப்போ ட்ரேடிங் கம்பெனி எடுத்திங்க அப்படின்னா இவங்களும் ஒரு மார்க்கெட் கேப் நல்லா வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 100% வந்து இவங்க ஷேர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம க்ரோ ஆப்பில். இவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப் 65,000 க்ரோஸ் வச்சுருக்காங்க இவங்க. இவங்களோட இயர் குவார்டர் ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இவங்க. அதேமாதிரி நம்ம கவர்மெண்ட் கம்பெனியான சாயில் எடுத்துங்க. சாயிலும் சரி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரீசனான ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்குங்க. ஆனால் உங்களுக்கு இது கவர்மெண்ட் செக்டர் கம்பெனி. ஸோ அதனால் எப்போனா ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் பார்த்து என்ன சொல்லணும், நீங்கள் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி தாங்க உங்களுக்கு. கிட்டத்தட்ட 0.64 தான் இருக்குது உங்களுக்கு. லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் சரி நெட்ஒர்க் சரி உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா போன இயர்லி கம்பெனி பார்த்திங்கன்னா ரொம்ப லோ தாங்க. கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஸ்டீல் இண்டஸ்ட்ரியே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸ்பெயின் இண்டஸ்ட்ரியும் சேம் மாதிரி தாங்க இருக்குது உங்களுக்கு. இதில்